Hi friends, welcome to Samria channel. Hindi Big Boss 18 Tamil explanation குள்ள போயிடலாம். எபிசோட் நம்பர் 48. இன்னைக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கர சண்டை, மாக்கிங் எல்லாமே நடந்துச்சு. ஸோ அதை பற்றிலாம் நம்ம பேச போகிறோம். இன்னைக்கு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா திக்விஜய் வந்து எல்லாருக்கும் ஒர்க் அசைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஒர்க் அசைன் பண்ணும்போது அவினாஷ் அண்ட் விவியனுக்கு வந்து நீங்கள் லஞ்ச் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து அவினாஷ் அண்ட் விவியன் சொல்கிறாங்க நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி. அவினாஷ் சொல்கிறாரு ஜஸ்ட் ரீவைண்ட் பண்ணி போய் பாரு, நீ வந்து விவியன் டைம் கார்டாக இருந்தப்போ எந்த ஒர்க்கும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நாங்கள் வந்து இப்போது நீ டைம் கார்டாக இருக்க வரைக்கும் நாங்கள் எந்த ஒர்க்கும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவினாஷ் பிளண்டா சொல்கிறாரு. விவியனும் வந்து சொல்றாரு நான் பண்ண மாட்டேன், நான் ரீசனும் கொடுக்க மாட்டேன், நானும் அது வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நீ சொன்ன மாதிரி நானும் வந்து வேலை செய்ய மாட்டேன், நீ டைம் கார்டா இருக்க வரைக்கும் நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு திக்விஜய் வந்து இட்ஸ் ஓகே ஃபைன் விடுங்க, பண்ண மாட்டேன்னா விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்தது பகா கிட்ட போறாரு. எப்பவுமே இன்ஆக்டிவா இருக்கவர் தானே, இப்பவாது ஆக்டிவ் ஆகுங்க அப்படின்னு அவர் சொல்லவும் பகாக்கு வந்து அது ட்ரிகர் ஆயிடுச்சு. நீ என்ன இன்ஆக்டிவ் சொன்னல, நான் இன்ஆக்டிவாவே இருந்துட்டு போறேன், நானும் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு பகாவும் சொல்லிடுறாரு. அவினாஷ் விவியன் இவங்க தான் வந்து திக்விஜயை மார்க் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸுமே வந்து திக்விஜயை மார்க் பண்ணதான் செய்யறாரு. அவருமே வந்து கொஞ்சம் திக்விஜயை புல் பண்ற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாரு. பிக் பாஸ் வந்து காஷிஷ் கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க, ஃபர்ஸ்ட் டைமா டைம் கார்டு ஆயிருக்காரு, சோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேட்கவும் காஷிஷ் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா, சோ கொஞ்சம் நர்வஸா தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லவும், உங்க ஃப்ரெண்டை விட்டு கொடுக்காம பேசுறீங்களே அப்படின்னு சொல்லவும் காஷிஷ் இல்ல அவர் என் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு பேருமே சொல்லிக்கிறாங்க நான் அங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா அவங்களோட செயல் எல்லாம் பார்த்தா வந்து ஃப்ரெண்டு மாதிரி தான் இருக்கு. கஷிஷ் நிறைய இடத்துல திக்விஜய்க்காக விட்டு கொடுத்துருக்காங்க. திக்விஜய் ரொம்ப எதிர்த்துலாம் பேச மாட்டாங்க அவங்க. ஸோ அதை நம்ம பார்க்க தான் செய்கிறோம். இவங்களோட கதை என்ன நமக்கு தெரியாது, ஸோ அதை ஃப்ரீயாக விட்டுறலாம். திக்விஜய் வந்து பண்ண முடியாதவங்க எல்லாம் விட்டுட்டு பண்ணக்கூடியவங்களுக்குலாம் என்னென்ன ஒர்க்கோ அதை அசைன் பண்ணிட்டு அவர் வந்துட்டு வந்துடுறாரு. அந்த மீட்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ருதிகா உட்காந்து திக்விஜய் கிட்ட பேசுறாங்க. அவ வந்து பேசுனது ரொம்ப தப்பு, அவர் வந்து இன்ஆக்டிவ்னு நீ சொன்னது வந்து ரொம்ப மார்க் பண்ற மாதிரி இருந்தது, அதனாலதான் வந்து பகா நோ சொல்லிட்டாரு, நீ பண்ணது தப்புன்னு சொல்லவும் திக்விஜயம் வந்து கரெக்ட் தான், நம்ம அப்படி பேசிருக்க கூடாதுன்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. பகா வந்து இப்போ நான் ஏன் ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்றதை வந்து எல்லாருக்கிட்டையும் தெளிவுபடுத்தணும்னு சொல்லிட்டு போய் ரஜித் கிட்ட பேசுறாரு, கரண் கிட்ட பேசுறாரு, எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு நான் வந்து இதனாலதான் ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன், என்ன வந்து இன்ஆக்டிவ்னு சொன்னாப்ல அதனாலதான் நான் ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்ட்டு அவர் சைடு கிளியரா வச்சுக்கணுன்றதுக்காக கிடைக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. கரணுமே வந்துட்டு கரெக்ட் உங்களுக்கு என்ன கரெக்ட்னு தோணுதோ பேசுங்க, நீங்க என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஏத்தி விட்டு போயிடுறாரு. ஸ்ருதிகா வந்து கரண் கிட்ட சொல்றாங்க, கரண் மட்டும் இல்ல அங்க கரண் ஷில்பா சும்மா எல்லாரும் பெட்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஸ்ருதிகா சொல்றாங்க நான் திக்விஜய் கிட்ட பேசினேன், பகா கிட்ட பேசினது தப்புன்ற மாதிரி அப்படின்னு சொல்லவும் கரண் கூப்பிட்டு சொல்றாங்க வா உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, நீ எதுக்கு பகா கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்க இந்த மாதிரி எல்லாம், அவருக்கு வந்து நீ என்ன அம்மாவா அப்படின்ற மாதிரி கேட்டாரு. உடனே ஸ்ருதிகா அப்படிலாம் இல்ல, நான் ஒன்னும் அவரை பிளைண்டாலாம் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்றது இல்ல, இந்த விஷயம் தப்புன்றதுனால நான் போய் பேசினேன் அப்படின்னு சொல்லவும் கரண் இல்ல அவர் என்ன இந்த வீட்டுல வேலை பாக்குறாரு, அவர் வராரு சாப்பிடுறாரு தூங்குறாரு வீட்டை அழுக்கு பண்றாரு திரும்பவும் எழுந்திருக்கிறாரு சாப்பிடறாரு தூங்குறாரு வீட்டை அழுக்கு பண்றாரு, இது தவிர அவர் என்ன வேலை செய்யறாரு அப்படின்னு கரண் ரொம்ப கோமா கேக்குறாரு. அதுக்கப்புறம் நான் பேச ஆரம்பிச்சேன்னா பகாலாம் வந்து ஓரமா உட்காந்து அழுவாரு பாத்துக்கோ, அந்த அளவுக்கு நான் பேசுவேன், பகா பத்தி எனக்கு அவ்வளவு விஷயம் தெரியும் அப்படின்ற மாதிரி கரண் சொல்றாரு. உடனே ஸ்ருதிகா சொல்றாங்க அது உங்களோட பிளே, நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நான் பேசும்போது நீ நடுவுல வரக்கூடாது அப்படின்னு கரண் சொல்றாரு. கண்டிப்பா நான் வரமாட்டேன், அது என்னோட வேலை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா சொல்றாங்க. ஈஷா அவினாஷ் வந்து இப்ப நைட்ல இருட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதுல வந்து ஈஷா கேக்குறாங்க நீ அடிக்கடி விவியன் கிட்ட தனியா பேசுற, அது வந்து எனக்கு அவ்வளவா பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவினாஷ் சொல்றாரு நீயும் தான் வந்து திக்விஜய் கிட்ட அடிக்கடி தனியா பேசுற, நான் எதனா கேட்டேனா அப்படின்ற மாதிரி சொல்லவும் அதுக்கு ஈஷா சொல்றாங்க நான் திக்விஜய் கிட்ட என்ன பேசுனேன்னு ஒண்ணு விடாம என்னால சொல்ல முடியும், நான் உன்கிட்ட எதுவுமே மறைக்க மாட்டேன், நீ கேளு நான் எல்லாத்தையுமே உனக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அவினாஷ் சொல்றாரு நான் வந்து என்ன பேசுனேன்றது எனக்கு வேணாம், நீ பேசவே வேணான்றதுதான் எனக்கு பாயிண்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு ஈஷா சொல்றாங்க அப்ப நான் யாருக்கிட்டயுமே பேசக்கூடாதா அப்படின்னு கேக்குறாங்க. அவினாஷ் வந்து இல்ல அப்படி நான் சொல்லல, நீ பாரு இவர் விவியன் வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்காரு, எல்லா இடத்துலயும் பிளே பண்றாரு, ஆலிஸும் அப்பப்போ போயிட்டு எல்லாருக்கூடயும் பிளே பண்ணிட்டு வரா பேசிட்டு வரா, நீயும் வந்து எல்லாரோடையும் பேசுற நல்லா இருக்க, நான் மட்டும்தான் தனியா இருக்கிறேன், எனக்கு மட்டும்தான் யாருமே இல்ல, அப்ப நான் வந்து என்னை பத்தி யோசிக்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி அவினாஷ் சொல்றாரு. அதாவது நான் என்ன பத்தி யோசிக்கணும், நான் என்ன பிளே பண்ணணும்ன்றதை நான் யோசிக்கணும், இனிமே ஃப்ரெண்ட்ஸ்க்காகவே யோசிச்சுட்டு இருக்க முடியாது அப்படின்ற பாயிண்ட்டை வந்து அவர் அங்க கிளியரா வைக்கிறாரு. இதுக்கப்புறம் மார்னிங் சாங் ஆகுது. யாமினி வந்து பயங்கர எந்துவா ஆடிட்டு இருக்காங்க. கஷிஷோட எக்ஸ்பிரஷன் யாமினியை பார்க்கும்போது ரொம்ப காமெடியா தான் இருந்தது. என்னடா இப்படி ஆடுறாங்கன்ற மாதிரி கஷிஷால வந்து அவங்களோட மனசுல இருக்கிறது வந்து மறைக்கவே முடியல, அவங்க முகத்துல அப்படியே காட்டி கொடுத்துடுறாங்க, அவங்க எக்ஸ்பிரஷன் மூலமா தெரியுது என்னடா இப்படி ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் இருந்தது. ஸோ அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப ஃபன்னியா இருந்தது. அதுக்கப்புறம்
அப்புறம் யாமினி போயிட்டு திக்விஜய் கிட்ட குட் மார்னிங் சொல்லி தனியா பேசுறாங்க. எனக்கு நிறைய வேலை கொடுத்துடாத, குட் மார்னிங்லாம் சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஐஸ் வைக்கிறாங்க. பிக் பாஸ் சொல்றாங்க மைக் ஒழுங்கா போடுங்க மேடம் அப்படின்ட்டு. மைக்கை பாத்தீங்கன்னா யாமினி பின்னாடி விட்டுட்டு பேசிட்டு இருப்பாங்க. சோ சாரி பிக் பாஸ்னு கரெக்டா எடுத்து போட்டுப்பாங்க யாமினி. சோ மார்னிங் ஆயிடுச்சு இல்லையா, திக்விஜய் பதவி ஏத்தாச்சு. இப்போ திக்விஜய் கிட்ட வந்து அவர் கிச்சன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ பகா வந்துட்டு கேட்கிறாரு எனக்கு சாப்பிடணும் அப்படின்ட்டு. அப்போ வந்து திக்விஜய் சொல்றாரு வேலை செய்யாதவங்க சாப்பிடவும் கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லவும், நீங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க தனியா சமைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அதை எடுத்துட்டு போய் விவியன் கிட்ட சொல்லவும் விவியன் வந்து கோவமா உள்ள வராரு. அப்புறம் அவரே வந்து சமைக்கிறேன்னு சொல்லிட்டு ரவை எடுக்கிறாரு, அடுப்பெல்லாம் கொட்டுறாரு. கொட்டிட்டு அவரே வந்து நான் இப்பதான் அதை கிளீன் பண்ண, திரும்பி வந்து கிளீன் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. இது நடுவுல அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வருது சமைக்கும் பொழுது. அதுக்கப்புறம் சண்டையும் வருது. இது நடுவுல வந்து அவினாஷ், விவியன், திக்விஜய் இவங்கெல்லாம் வந்து மாத்தி மாத்தி மார்க் பண்ணிக்கிறாங்க. அவினாஷும் விவியனும் திக்விஜயை ரொம்பவுமே வந்து கிண்டல் பண்ணி பேசிட்டே இருக்காங்க. அவரை மாதிரி ஆக்ட் பண்ணி காட்டுறது, அவரை இரிட்டேட் எப்படிலாம் பண்ண முடியுமோ அந்த விஷயங்கள்லாம் பண்ணி இரிட்டேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி மார்னிங் பாத்தீங்கன்னா திக்விஜய் போயிட்டு கல்ல எழுந்த உடனே ஈஷா கிட்ட கேக்குறாங்க டேபிள் வந்து கிளீன் பண்ணாம இருக்கே அப்படின்றது, அந்த வேலை உங்களுக்கு தான் நான் கொடுத்தேன் அப்படின்றாங்க. அதுக்கு ஈஷா சொல்றாங்க எப்பவுமே வந்து ஒருத்தர் வந்து பதவி ஏத்தாங்கன்னா அடுத்த நாள் மார்னிங்ல இருந்து தான் அவங்களோட பதவி வந்து வேலிட். ஸோ அந்த ஒர்க் வந்து நான் இன்னையில இருந்து தான் செய்யணும், நீங்க வந்து நேத்து ஏன் செய்யலன்னு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும் திக்விஜயே போய் சரி போமா அப்படின்ட்டு அவரே வந்து கிளீன் பண்ணிடுறாரு. பாத்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் போய் உங்க ஒர்க் என்ன அதித்தி கிட்டையும் கேட்டுட்டு இருக்காரு உங்க ஒர்க் என்ன அப்படின்ற மாதிரி டேபிள் கிளீனிங்னு சொல்றாங்க. அந்த மாதிரி எல்லாரோட ஒர்க்கையும் பத்தி இவர் தெரிஞ்சுக்க விரும்புறாரு. அண்ட் விவியன் கிட்டயும் வந்துட்டு ஒரு மாதிரி போக் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி போக் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் குத்துற மாதிரியே பேசிட்டு இருந்தாங்க. விவியன் கேட்டாரு நீ என்ன சாப்பிட்டா வந்து அந்த தட்டை ஒழுங்கா கழுவிலாம் வைக்க மாட்டியா, எடுத்து போட மாட்டியா அப்படின்னு கேட்கவும், அப்போ கரண் கேட்டாரு அப்போ நான் வச்ச பிளேட்டை நீ பாத்துருக்க, அப்போ நீ வந்து அதை கழுவி வச்சிருக்க, அப்போ நீ அது வேலை செஞ்சிருக்க இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே விவியன் வந்து வேலை செய்யல, நான் பார்த்ததுனால கேட்கறேன் அப்படின்னு. இல்ல நீ வேலை பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வேலை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வேலை பண்ணிருக்க இல்லையா அப்படின்னு கரண் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு. சோ இப்படியே வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இல்ல பிரேக்ஃபாஸ்ட் விஷயமா திக்விஜய், அவினாஷ், விவியன்குள்ள பெரிய பிரச்சனை உள்ள போய்கிட்டு இருக்கு. அப்ப கரண் வந்து வெளியில ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பப்போ வந்து அதித்தி அனுப்பி உள்ள என்ன நடக்குதுன்னு பாருங்க, நான் வந்து உள்ள போகணுமான்னு பாருங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாரு. இதெல்லாம் வந்து எனக்கு வந்து பயங்கர காமெடியா தான் இருந்தது. இவர் எதுக்கு உள்ள போகணும், இவர் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஒருவேளை திக்விஜய்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரா என்னன்னு ஒண்ணுமே புரியல. ஆனா அவரே வாலண்டியரா வந்து எதனா பிரச்சனை நடக்குதா, நான் போகணுமா, நான் தேவையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே இருந்தாரு. ஆக்சுவலா கரண் வந்து உள்ள போய் எந்த பிரச்சனையும் சால்வ் பண்ண மாதிரி தெரியல. இன்னும் கொஞ்சம் வந்து பிரச்சனையை வந்து கொழுந்து விட்டு எரிய வைக்கிற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் உள்ள போய் பேசிட்டு வந்தாரு. நடுவுல ஈஷா வந்து கரண் இல்லாதப்போ ஈஷா வந்து திக்விஜய் முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி எங்க கரண் காணோம், சும்மா வந்துருவாரே அப்படின்ற மாதிரி சொல்லவும், திக்விஜய் வந்து எதுக்கு இதெல்லாம் நீ அவர்கிட்ட டைரக்டா சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லவும், ஈஷா சொன்னாங்க நான் நேராவே சொல்லுவேனே, அவர் மூஞ்சி மேலேயே சொல்லுவேனே, திக்விஜயை பார்த்து நீ வந்து அவங்க ஆள் தானே, நீ போய் எப்படியோ சொல்லிடுவல அப்படின்னு சொல்லவும், திக்விஜய் வந்து நான் யாரோட ஆளும் கிடையாது அப்படின்னு வந்து அங்க கிளியர் பண்றாரு. ஸ்ருதிகா வந்து இது நடுவில் திக்விஜயை கூட்டிட்டு போய் உட்கார வச்சு இங்க பாரு நீ வந்து டைம் காட், எல்லாருக்கும் வந்து ஒர்க்கை ஒழுங்கா பிரிச்சு கொடுக்கணும், இதுதான் வேலை, எல்லாரையும் நீ வேலை வாங்கணும், நீ போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறத விட நீ எல்லாருக்கிட்டையும் வந்து வேலை வாங்கணும், அதுதான் வந்து ஒரு புத்திமானுக்கு அழகு அப்படின்ற மாதிரி திக்விஜயை உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜய் வந்து சொல்றாரு ஓகே ஃபைன் எல்லாமே சரிதான், ஆனா வந்து எனக்கு அதெல்லாமே தெரியும், நீங்க வந்துட்டு எனக்கு பெருசா அட்வைஸ் பண்ணாதீங்க, என்ன வந்து சேஞ்ச் பண்ணவும் ட்ரை பண்ணாதீங்க, நான் பாத்துக்கிறேன், எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திக்விஜய் போயிடுறாரு. நடுவில் வந்து பாத்தீங்கன்னா அவினாஷ், விவியன் இவங்கெல்லாம் வந்து வேணும்ட்டே வந்து திக்விஜய் வந்து பம்பிழுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து விவியன் சொல்லிட்டு போறாரு, ஒரு மக் எடுத்துட்டு அவர் உள்ள போறாரு, இப்ப பாரு அவன் பின்னாடியே வருவான் பாருன்னு சொல்லிட்டு அவர் உள்ள போறாரு. அதே மாதிரி திக்விஜய் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அங்க இருந்து அப்படியே நடந்து உள்ள போகிறாரு விவியன் கிட்ட. உடனே எல்லாரும் அங்க அவினாஷ், ஆலிஸ், ஈஷாலாம் வந்து கைத்தட்டி சிரிக்கிறாங்க. அப்புறம் உள்ள வந்து அவர் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ உள்ள வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க, ஜிம்மோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொண்டாந்து உள்ள வச்சிருங்கப்பா, இவர் தான் உள்ள ஒர்க் அவுட் பண்றாருல அப்படின்ற மாதிரி அவர் கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இப்படியே மாத்தி மாத்தி திக்விஜய் வந்து பதில் கொடுக்குறாரு. ஆனா அவங்க 4 பேரா சேர்ந்து பேசும்பொழுது திக்விஜயோட சவுண்ட் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ்ல அவர் சிரிச்சுட்டே போயிடுறாரு, எதுவுமே பெருசா ரியாக்ட் பண்ணாம. ஆனா வந்து ரொம்ப கிண்டல் பண்றாங்க. கரண் இது நடுவில் பாத்தீங்கன்னா ஆஷா வந்து உன்னை வந்து பேபி பாய்னு சொல்லியிருக்க கூடாது, இதை விட ஒரு பெரிய வார்த்தை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு. அது பீப் சவுண்ட் போட்டு அழுத்திடுறாங்க. ஸோ ஏதோ ஒரு பேட் வேர்டு அது சொல்றாரு அவினாஷை பார்த்து. திக்விஜய் வந்து ஆலிஸை வந்து வம்பிழுக்கிறாரு. ஆலிஸ் வந்து ஏதோ அவங்க டீமுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுவோம். ஆலிஸ் உடனே திக்விஜய் சொல்றாரு உன்னை இவ்வளவு நாள் வந்து அன்வான்டட்னு நினைச்சிட்டு இருந்தேன், பரவாயில்லையே நீ பேசுறிய, நீ வாண்டட் அப்படின்னு சொல்லிட்டு, நீ உன் டீமுக்கு வாண்டட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லவும், அதுக்கு கரண் சொல்றாரு
பரவாயில்லையே எப்பவுமே பேசாத ஆலிஸையே நீ பேச வச்சுட்டியே அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ற மாதிரி கரண் சொல்லவும் அதுக்கும் கைத்தட்டுங்க சூப்பரான விஷயம் சொல்லிட்டாரு கரண் அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து அவங்களுக்காக கை தட்டிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இப்படி பேசிட்டே இருக்கும் போது ஒருத்தர் வந்து மாற்றி மாற்றி மார்க் பண்ணும்போது நல்ல ஸ்ருத்திகா வந்து ஸ்டாப் பண்ணுங்கயா, ஏன் இப்படி பேசிக்கிட்டே போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஷில்பாவும் வந்துட்டு ஸ்டாப் பண்ண சொல்றாங்க. ஏன்னா விவியன் வந்து ஏதோ ஒரு பேட் வேர்ட் யூஸ் பண்ணிடுறாரு கரண் மேல. ஸோ இந்த வார்த்தைலாம் உன் வாயிலேருந்து கேட்க நல்லாவே இல்லை, பேசாத அப்படின்ற மாதிரி ஷில்பா சொல்றாங்க. ஸ்ருத்திகா வந்து ஸ்டாப் பண்ணுங்க, இந்த மாதிரி பேசிட்டே போகாதீங்க, கிண்டல் பண்ணிட்டே போகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நடந்த இந்த விஷயத்தெல்லாம் வச்சு ஸ்ருத்திகாவுக்கு வந்து கரண் மேல கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. ஸோ வெளியில வந்துட்டு சும் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, கரண் செய்யறது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை, அங்க வந்து பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது அந்த பிரச்சனையை பெருசாக்குற மாதிரி தான் இவர் வந்து சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. சும் சொல்றாங்க, உனக்கு அப்படி ஏதாவது தோணுச்சுன்னா நீ டைரக்டா கரண்டே கூப்பிட்டு பேசிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஸ்ருத்திகா ஐயோ வேணாம், அவர் ஒரு மாதிரி பேசிடுவாரு வேணான்னு சொல்றாங்க. இருந்தாலும் அப்புறமா ஏதோ சும் கன்வின்ஸ் பண்ண ஸ்ருத்திகா வந்து கரண்டை கூப்பிட்டு பேசுறாங்க. ஸோ கரண் கிட்ட வந்து அவங்க கேட்குறாங்க, என்ன உள்ள வந்து நெருப்பெரியுதுன்னா அதுல வந்து தண்ணி ஊற்றி அணைக்கணும், இன்னும் அந்த பிரச்சனையை நீங்க தண்ணி ஊற்றி அணைக்காம நீங்க இன்னும் கொஞ்சம் அந்த பிரச்சனையை வளர்த்து பாக்குறீங்க அப்படின்னு சொல்லவும் கரண் சொல்றாரு, அப்படி பண்ணனா நான் ஸ்ருத்திகாவாயிடுவேனே அப்படின்னு கரண் சொல்றாரு. அவரோட கான்வர்சேஷன் என்ன புரிஞ்சுச்சுன்னா அவர் வந்து பிளே பண்றாரு, வேணும்ட்டே தான் பண்றாரு, எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றாரு, நான் பண்ணணும்னு தான் பண்றாரு. ஆனா ஸ்ருத்திகா வந்து இது புரியாம ஆக்சுவலா அந்த வீட்டுல எல்லாருமே வந்து விளையாடிட்டு இருக்காங்க ஸ்ருத்திகாவை தவிர. ஸ்ருத்திகா வந்து ஏன் சண்டை போடுறீங்க, யாரும் சண்டை போடாதீங்க, யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் அங்க வந்து கண்டென்ட் கொடுத்தாதான் சர்வைவ் ஆக முடியும்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஆனா ஸ்ருத்திகா வந்து அங்க அட்வைஸ் பண்ணிட்டு பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஸ்ருத்திகாவை தான் பேக் பண்ணி அமைச்சிருவாங்க. ஸ்ருத்திகா வந்து இவ்வளோ நல்லவங்களா இருக்கக்கூடாது அந்த வீட்டுல. கரண் கிட்ட பேசிட்டு இருக்கவும் கரண் சொன்னாரு, நானும் அவனை சண்டைக்கு போல, அவினாஷ் தான் வந்து என்ன உள்ளவான்னு கூப்பிட்டாப்ல, அதனால தான் நான் உள்ள போனேன்னு கரண் சொல்றாரு. அதுக்கு ஸ்ருத்திகா கேக்குறாங்க, அப்ப நான் தெரிஞ்சுக்கலாமா உள்ள என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அதுக்கு கரண் சொல்றாரு நோ அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறாரு. இது வந்து ஸ்ருத்திகாவுக்கு கோவம் வந்துருது. பத்தியா எப்படி பேசுறாரு பத்தியா, இதுக்குதான் வந்து என்ன கூப்பிட்டு அவர்கிட்ட எக்ஸ்பிளனேஷன் கேட்க சொன்னியா, இவர் இப்படிதான் பேசுவாருன்னு எனக்கு தெரியும், இப்படிதான் என்ன மூஞ்சி மேலே இன்சல்ட் பண்ணுவாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்லவும் சும் வந்து என்ன சொல்றது தெரியாம இந்த பக்கம் பேசுறதா அந்த பக்கம் பேசுறது, நான் அவரோட கருத்தையும் தெரிஞ்சுக்க விரும்பினேன் அப்படின்னு சொல்றாங்க சும். இல்ல பாரு என்ன எப்படி எவ்வளவு அசிங்கமா இன்சல்ட் பண்றாரு பாரு, நான் அவர்கிட்ட சொல்ல மாட்டேன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்றாரு அப்படின்னு. அது இல்லாம இன்னும் கொஞ்சம் கரண் ஆட் பண்ணிட்டு போறாரு. இந்த கேள்வியை சும் கேட்டிருந்தா நான் வேற மாதிரி பதில் சொல்லியிருப்பேன், நீ கேட்கறதுனால நான் கொஞ்சம் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் வந்து கரண் சொல்றாரு. ஸோ ஸ்ருத்திகாவுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப ஹர்ட் ஆயிடுது. அப்புறம் கரண் போயிட்ட உடனே ஸ்ருத்திகா வந்து சும் கிட்ட அழுது பேசிட்டு இருக்காங்க. நீங்க 3 பேர் வந்து ஒரு ஃபேமிலியா இருக்கீங்க, சும் கரண் ஷில்பா வந்து ஒரு ஃபேமிலியா இருக்கீங்க, ஆனா நான் வந்து தனியா நிக்கிறேன், நான் நடுவுல வந்து போறது வந்து உனக்கு பிரச்சனையா இருக்குன்னு எனக்கு புரியுது, அண்ட் உனக்கு வந்து கரணை ரொம்ப பிடிச்சிருக்கணும் தெரியுதுன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அது கூட வந்து சும் வந்து ரியாக்ட் பண்ணாம ஓகேன்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டே உட்கார்ந்துருக்காங்க சும். அதாவது நீ நீ வரது வந்து எனக்கு கடுப்பா தான் இருக்கு, இரிட்டேட்டிங்கா தான் இருக்கு அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் வந்து சும்மோட ரியாக்ஷன்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க, நான் சொன்னது எந்த விதமான தப்பும் கிடையாது, அங்க பிரச்சனை நடக்கும் போது அதை சால்வ் தானே பண்ணணும், இவர் பெருசு படுத்துறாரு, ஸோ இது ரைட் கிடையாதுன்னு நான் சொல்றேன், ஸோ நான் சொன்ன பாயிண்ட்ல எதுவும் தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. உடனே சும் சொல்றாங்க, அப்ப அவரோட பாயிண்ட்லயும் எதுவுமே தப்பு கிடையாது, ஸோ அவங்க சைட்ல பார்த்தா அவங்க ரைட்டு, உன் சைட்ல பார்த்தா நீ ரைட் அப்படின்ற மாதிரி சும் சொல்றாங்க. ஆக்சுவலி எஸ், 2 பேர் மேலேயும் தப்பு கிடையாது, இவங்க வந்து சமாதானமா போகணும்னு நினைக்கிறாங்க, ஆனா கரண் வந்து அதை ஒரு கண்டென்ட்டா எடுத்துட்டு போறாரு. இதுல வந்து யாரையுமே தப்பு சொல்ல முடியாது. ஸ்ருதிகா வந்து அங்க நிஜமா வாழ்றாங்கன்னு நினைக்கிறேன், ஆனா வந்து இவங்க எல்லாருமே விளையாடிட்டு இருக்காங்க. இது வந்து ஸ்ருதிகாவுக்கு எப்படி புரியும்னு எனக்கு புரியல. ஸ்ருதிகா வந்து விளையாடணும், அவங்களும் இறங்கி விளையாடணும், அது வந்து அவங்களுக்கு தெரியல, சாதாரணமா ஏதோ ஒரு லைஃப்ல இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு அவங்க நார்மலா டீல் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இது நடுவில் விவியன் வந்து சோலே மசாலா வந்து பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து திக்விஜய் கேட்கிறாரு, இவ்வளவு பாத்திரம்லாம் அழுக்கு பண்றீங்களே, இதெல்லாம் நீங்க கிளீன் பண்ணிடுவீங்கல்ல அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு விவியன் வந்து அதெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் அவங்களுக்குள்ள போயிட்டு இருக்கு. அவர் செஞ்ச சனா மசாலாவை கரண்ட்க்கு தராரு. கரண் டேஸ்ட் பண்ணிட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு பகா கிட்டயும் வந்து கை கொடுத்துட்டு நான் உங்க டீம்ல ஜாயின் பண்ணிக்கிட்டுமா அப்படின்ற மாதிரி கிண்டலா கேட்டுட்டு இருக்காரு. இதுல யாமினி வந்து ஒரு காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. திக்விஜயை பார்த்து, அங்க ஒரு சேர் இருக்கு பாத்தீங்களா, அந்த சேர்ல போய் நீங்க உட்காந்துக்கிட்டீங்கன்னா ராஜா மாதிரி இருப்பீங்க, அங்க உட்காந்து எல்லாரையும் கமெண்ட் பண்ணுங்க, இதுதான் வேலை செய்யணும் அதுதான் வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்களா ஒரு யானை பொம்மை கூட இருக்கு, சோ உங்களுக்கு ஆப்டா இருக்கு, நீங்க அவ்வளவு ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாமினி சொல்லிட்டு இருக்காங்க. திக்விஜய் என்ன சொல்லிட்டாருன்னா, பின்னாடியும் ஒரு யானை இருக்கு முன்னாடியும் ஒரு யானை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களை கிண்டல் பண்ணிட்டாங்க. யாமினி சிரிச்சுட்டு தான் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனாலும் வந்து நேஷனல் டெலிவிஷன்ல பாடி ஷேம் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்தாலும் வரும்.
பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ரஜத் வந்து திக்விஜய் கிட்ட பாயிண்ட் சொல்லிக்கிட்டே இருக்காரு, இங்க பாருப்பா நீ வந்து ரொம்ப கரனை ட்ரஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு, நீ கரனை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணாத அப்படின்ற மாதிரி திக்விஜய் கிட்ட ரஜத் சொல்லிட்டு இருக்காரு. திக்விஜய் சொல்றாரு, நீங்க வந்து இந்த பிளே பாயிண்ட் ஆஃப் வியூலயே வந்து நீங்க கரனை பாக்குறதுனால உங்களுக்கு தப்பா தெரியுது போல இருக்கு, நீங்க அந்த மாதிரியே எல்லாரையுமே பாக்காதீங்க அப்படின்ற மாதிரி திக்விஜய் சொல்றாரு. சோ எப்பயும் போல ரவி பாயாவோட எபிசோட் வருது. வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் எல்லாம் வெல்கம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாரையும் கிண்டல் பண்றாரு. இந்த மாதிரி அவினாஷோட கண்ணு எல்லாம் அப்படியே வெளியில வந்துருச்சு, இந்த மாதிரி பொண்ணுங்க எல்லாம் பார்த்த உடனே ரஜத் கூட பயங்கரமா வெக்கப்பட்டாரு, பிளஷ் பண்ணாரு அப்படின்ற மாதிரி ரவி பையா சொல்லிட்டு இருந்தாரு. கஷிஷ் எடன் ரோஸை பத்தி பேசின ஒரு விஷயத்தையும் வந்து போட்டு கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன். கஷிஷ் வாயாலே சொல்ல சொன்னாங்க, அதாவது அவங்க வந்தப்போ நீங்க அவங்களை பத்தி என்ன பேசுனீங்கன்னு சொல்லுங்க அப்படின்றாங்க. அதுக்கு கஷிஷ் வந்து ஆமா அவங்க அவினாஷ் ரொம்ப பேடா பேசினாங்க, சோ வந்து அவங்கள நான் ட்ரைனேஜ் மவுத் அப்படின்ற மாதிரி அவங்கள நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கஷிஷ் சொல்றாங்க. சோ இதை வந்து எடன் ரோஸ்க்கு தெரிய வைக்கணும்னே ரவி பையா அந்த கொஸ்டின் கேட்ட மாதிரி இருந்தது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டாஸ்க் வருது. டாஸ்க்ல வந்து யாமினியை கூப்பிட்டு எல்லா பாய்ஸையும் நிக்க வச்சு, 6 ஆம்பளைங்க இருக்காங்கன்னா அந்த 6 ஆம்பளைங்களையும் நிக்க வச்சு அவங்களுக்கு எல்லாம் வந்து ரேட்டிங் கொடுக்க சொன்னாங்க. அது ரஜத்துக்கு மட்டும் வந்து ஸ்லிப்பர் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு 8ன்னு சொல்லிட்டு மிச்சம் எல்லாருக்கும் 10/10 கொடுத்தாங்க. ஷில்பா மேம் கிட்ட கேட்டாங்க, எப்படி இருந்தது ரஜத் வந்து உங்ககிட்ட ரஜத்தோட இன்னொரு சைடு பார்த்தது உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கேட்டாங்க. ஷில்பா மேம் வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது, அவன் ரொம்ப என்கிட்ட ரெஸ்பெக்டே இல்லாம நடந்துக்கிட்டான், நான் இந்த மாதிரி நான் ரஜத்தை எதிர்பார்க்கல அப்படின்னு அவங்க வந்து வருத்தமா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸ்ருதிகா கிட்டயும் வந்து கேட்டாரு ரவி பையா, என்ன ஸ்ருதிகா உங்களுக்கு வந்து ரொம்ப பொறாமையா இருக்கு போல இருக்கேன், சும்மா கஷிஷும் வந்து நெருக்கமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கு ஸ்ருதிகா வந்து ஆமா கொஞ்சம் ஜெலஸா தான் இருக்கு, இந்த சும்மில்ல கரண்ட்க்குனா ஒரு மாதிரி பண்றாங்க, எனக்குனா வந்து ஒரு மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி பையா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரவி பையா பகாவை பார்த்து கேட்கிறாரு, ஏன்னா இப்போ புது குரூப்ல சேர்ந்துட்டீங்க போலன்னு கேட்கிறாரு. அதுக்கு உடனே கரண் பேச ஆரம்பிக்கிறாரு. இது வந்து கொஞ்சம் பர்சனல் அட்டாக்கா போகுது. கரண் வந்து என்ன சொல்றாருன்னா, பகா வந்து என்ன சொல்வார் எப்பவுமே கார்னர் டு கார்னர் உட்காந்து பேசுறதா, ஆனா இப்ப பகா தான் வந்து எல்லா கார்னர்லயும் உட்காந்து அவங்க குரூப்போட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு மத்தவங்களை பத்தி. நீங்க வந்து டீ கொடுத்து வெளியில வேணா ஓட்ஸ் வாங்கிடலாம், ஆனா இங்க வந்து வீட்டு வேலை செய்யணும், பாத்ரூம் கழுவணும் இதெல்லாம் பண்ணாதான் வந்து உங்களுக்கு ஓட்ஸ் கிடைக்கும், சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தா வந்து ஓட்ஸ் கிடைக்காது. இது இல்லாம ஷில்பா மேம் சொல்றாங்க உங்களுக்கு வெளியில ஒரு பெரிய கரியர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சோ அதனாலதான் நான் வாய மூடிட்டு இருக்கேன், இல்லைன்னா நான் பேச ஆரம்பிச்சேன்னா உங்க கரியரே இல்லாம போயிடும் அப்படின்ற மாதிரி பகாவை வந்து ரொம்ப பேசிடுறாரு. அது வந்து பகாக்கு வந்து ரொம்ப இன்சல்ட் ஆயிடுது, அவர் முகமே கூட மாறி போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். வந்து அதனாலயும் வந்து பகா சொல்றாரு, இவர் தான் வந்துட்டு இந்த டைம் கார்டுக்கு வந்து டைரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு, இவர் தான் வந்து டைம் கார்டு மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பகா சொல்றாரு. இருந்தாலும் வந்து அவருக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுது கரண் சொல்ற விஷயம். அது கரண்க்குமே நல்லா தெரியுது. ஷில்பா மேமையும் வந்து அப்படி கூப்பிட்டு காட்டுறாரு, அங்க பாருங்க அவர் முகம் எப்படி வாடி போயிடுச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு பார்த்து அதை கரண் என்ஜாயும் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, நானும் எவ்வளவு நாள் வாய முடிக்கிட்டே இருக்குது, நீங்க என்ன அட்டாக் பண்ணிட்டே இருப்பீங்க, நான் பேசாம இருக்கவே முடியாது, நான் பேச ஆரம்பிச்சேன்னா அவ்வளவுதான் நீங்க அழுதுருவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டல் விட்டுட்டு உட்கார்றாரு கரண். அப்புறமா வந்து ஒரு டாஸ்க் நடக்குது. அந்த டாஸ்க்ல வந்து ஷில்பா மேமும் ஸ்ருதிகாவும் சேர்ந்து ஒரு டாஸ்க் பண்றாங்க, ஒரு பாட்டு போடுறாங்க பொருள் பிக் பண்ற மாதிரி. ஸோ அந்த டாஸ்க்ல அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பண்றாங்க, ஹைஃபை எல்லாம் கொடுத்துக்கிறாங்க. இப்படி ஷில்பா மேமும் ஸ்ருதிகாவும் ஒன்னா இருக்கிறத பார்க்கலாம் நல்லா தான் இருக்கு. இந்த மாதிரியே அவங்க 2 பேரும் ஒன்னாவே இருந்து 2 பேர் மனசுலயும் ஒரு இஷ்டமும் கவலையும் இல்லாம இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா 2 பேருக்கும் 2 பேர் மாதிரியே பயங்கர வெறுப்பு இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் மறைச்சிட்டு தான் அவங்க 2 பேரும் பேட்சப் ஆக ட்ரை பண்றாங்க. இன்னொரு டாஸ்க் வைக்கிறாங்க. அந்த டாஸ்க்ல பாத்தீங்கன்னா ஜென்ஸ் எல்லாம் வந்து புஷ்அப்ஸ் பண்ணணும். அப்போ புஷ்அப்ஸ் பண்ணும்போது கேர்ள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மேலே ஏறி உட்காரணும். ஸோ அதுக்கு செலக்ட் பண்றது வந்து திக்விஜய், அவினாஷ் அண்ட் கரண் இவங்க 3 பேரையும் கூப்பிடுறாங்க. ஸோ 3 பேரையும் வந்து பிளாங்க் பண்ண சொல்றாங்க. பிளாங்க் பண்ண சொல்லிட்டு அவங்க மேல வந்து இந்த 3 வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் உட்கார வைக்கிறாங்க. 3 வைல்ட் கார்டு என்ட்ரிஸும் வந்து சும்மா சாதாரணமாவா இருக்காங்க, எல்லாம் பயங்கர வெயிட்ல இருக்காங்க. அவங்க 3 பேரையும் அவங்களை உட்கார வைக்கிறாங்க. அவினாஷ்லாம் அப்படியே நடுங்குறாரு அவங்க வெயிட் தாங்காம. கடைசியில என்ன ஆயிடுதுன்னா திக்விஜய் மேல இருந்து யாமினி எழுந்திரிச்சிடுறாங்க. அதனால திக்விஜயோட பேர் வந்து தோத்து போயிடுது. பாவம் திக்விஜய்க்கு எப்பவுமே வந்து அவரோட பேர் வந்து ஒழுங்காவே அமைய மாட்டேங்குது, அதனாலயே வந்து அவர் தோத்து போயிடுறாரு. கம்பேட்டபிலிட்டி டாஸ்க் நடக்குது. அந்த டாஸ்க்ல பாத்தீங்கன்னா ஏன்னா இப்ப கரண் அண்ட் அவினாஷ் தான் வந்து இந்த டாஸ்க்ல இருக்காங்க இல்லையா. ஸோ கம்பேட்டபிலிட்டி டாஸ்க்ல வந்து கரனுக்கு ஜோடியா சும்மியும் அவினாஷ்க்கு ஜோடியா ஈஷாவையும் கூப்பிடுறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து சில டாஸ்க் எல்லாம் பண்றாங்க. அந்த டாஸ்க்ல பாத்தீங்கன்னா வின் ஆகுறது கடைசியா அவினாஷ் அண்ட் ஈஷா பேர். இந்த வாரத்தோட டோயிங் மேன் ஆஃப் த வீக் யாருன்னு பாத்தீங்கன்னா விவியன். முடிஞ்சு ரவி பையா எபிசோட் முடிச்சுட்டு அவர் போயிட்டாரு. இப்போ பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்து அந்த பகாஜிய கரண் பேசின விஷயங்கள் தான் போயிட்டு இருக்கு. இல்ல ஸ்ருதிகா வந்து போய் அவரை கன்சோல் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேவா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு. லைவ்ல ஆக்சுவலி அவங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்திருக்காங்க, இது ரொம்ப பர்சனல் அட்டாக்கா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து அதெல்லாம் நம்மளுக்கு காட்டப்படல. வெறும் வந்து ஸ்ருதிகா ஐயோ ஓகே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. யா அப்படின்றாரு பகா.
ஸோ இதை மட்டும் தான் நம்மளுக்கு காட்டுறாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அவினாஷ், ஈஷா அவங்க கேங்லாம் உட்காந்து ரொம்ப பேசிட்டு இருக்காங்க. இது ரொம்ப பெரிய பர்சனல் அட்டாக், இந்த மாதிரி அவர் பண்ணக்கூடாது, கரண் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு இருக்கவும் அவினாஷ் சொல்றாரு, இன்னொரு டைம் கிடைக்கட்டும் எனக்கு, நெக்ஸ்ட் டைம்லாம் வந்துட்டு நான் அவரோட பர்சனல் இழுக்கிறேன், பகாவோட பர்சனல் அவர் இழுக்கிறாரு இல்லையா, ஸோ நான் வந்து அவரோட பர்சனலை பத்தி பேசுறேன் அப்படின்ற மாதிரி அவினாஷ் வந்து சொல்றாரு. ஷில்பாவும் சும்மா பேசிட்டு இருக்காங்க, தப்பு தானே கரண் இப்படி பேசியிருக்க கூடாதுன்ற மாதிரி ஷில்பா சொல்லுவோம். சும்மா வந்து சொல்லியிருக்காங்க, அவருக்கு வந்து அது பேசணும்னு தோணுச்சு, அவர் பேசிட்டாரு, விட்டுருங்க, அது அவரோட பிளே, அதை பத்தி நம்ம வந்து கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கரணும் வந்து உட்காந்துட்டு அவரும் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காரு, நான் பேசிட்டேன், என் மனசுல நினைச்சதை வந்து நான் பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி சந்தோஷமா இருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா ஸ்ருதிகா வந்து விவியன் இவங்க ரெண்டு பேர் டாய்லெட்ல இருக்காங்க. டாய்லெட் கிளீன் பண்ண சொல்லி ஸ்ருதிகாக்கு தான் அந்த ஒர்க் அசைன் பண்ணியிருந்தாங்க. ஆனா விவியன் வந்து இந்த டாய்லெட் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஸ்ருதிகா சொல்றாங்க, 2 டாய்லெட்லாம் உங்களால கிளீன் பண்ண முடியாது, நான் ஒரு ஒர்க் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்றாங்க. விவியன் வந்து நோ பரவாயில்ல நானே பாத்துக்கிறேன் நீ போ அப்படின்ற மாதிரி வாலண்டியரா சொல்லி ஸ்ருதிகாவை அனுப்பி வச்சிருக்காரு ஒர்க் பண்ண விடாம. கிச்சன்ல பாத்தீங்கன்னா ஆலிஸும் திக்விஜயும் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஆலிஸ் வந்து மாவு பிசைஞ்சு அந்த மாவை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ திக்விஜய் வந்து இந்த மாவை யூஸ் பண்ணீங்க, அவர் வேற ஏதோ மாவு யூஸ் பண்ண சொல்றாரு, இந்த மாவு யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி, இதை வேணா நீங்க வச்சிருங்க, நாளைக்கு நானும் இவரும் கரணும் கூட சாப்பிட்டுப்போம், நீங்க வச்சிருங்க, வேற மாவு எடுங்கன்னு சொல்றாரு. ஆலிஸ் சொல்றாங்க, இப்போ நான் அந்த மாவு எடுத்து பிசைஞ்சு எல்லாம் உருண்டை பிடிச்சி வச்சாச்சு, நீங்க இப்போ வந்து இந்த மாவு வேணா இன்னொரு மாவை வச்சு பண்ணுனா அதுவும் எனக்கு வேலை தானே, டபுள் வேலை தானே கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து பேசிட்டு வர இருக்காங்க, இருக்கிறதே ஒரு பேக்கெட்டு, ஏன் மாவு வேஸ்ட் பண்ணோம், பண்ணிட்டாலா அது பண்ணிட்டு போட்டுமே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்போ திக்விஜய் சொல்றாங்க, எங்க எல்லாரும் நீங்க 3 பேர் இங்க இருக்கிறீங்க, உங்களோட ஹெட் ஒருத்தர் இருப்பாரு விவியன், அவர் எங்க அப்படின்ற மாதிரி அட்டாக் பண்ற மாதிரி கேக்குறாங்க. அப்போ ஸ்ருதிகா இந்த சைடு வராங்க. ஸ்ருதிகா சொல்றாங்க, அவர் பாத்ரூம் கிளீன் பண்ணிட்டு இருக்காரு, என் ஒர்க்கை பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னோன்னே எல்லாரும் கை கொட்டி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இவங்க ஒர்க்கு தலையில கட்டிட்டாங்க பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஸ்ருதிகா, இருங்க நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து கேட்க பக்கம் சிரிக்காதீங்க, அவரே தான் வாலண்டியரா இந்த ஒர்க்கை பண்றேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லவும் திக்விஜய் வந்து கேக்குறாரு, நீங்க எதுக்கு வந்து உங்களுக்கு கொடுத்த வேலையை பண்ணாம நீங்க வந்து வேற ஒருத்தருக்கு கொடுத்துட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு கோவப்படுறாரு. அப்புறமா வந்து ஸ்ருதிகா வந்து அங்க சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ள ஸ்ருதிகாவை பிடிச்சி தனியா கூட்டிட்டு போய் கேட்கிறாரு திக்விஜய், ஏன் இப்படி பண்றீங்க, உங்களுக்கு கொடுத்தா அந்த வேலையை நீங்க செய்யுங்க, எதுக்கு இன்னொருத்தருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கவும், அவரே வில்லிங்கா தான் செஞ்சாரு, நான் ஒன்னும் அவர்கிட்ட என் வேலையை கட்டல, அண்ட் மோரோவர் அப்படி செய்யறது வந்து உங்களுக்கு தானே நல்ல விஷயம், செஞ்சுட்டு போட்டுமே, இப்ப வந்து அவர் வேலையே செய்ய மாட்டேன்னு சொன்னவர் வந்து இப்ப வேலை செய்யறாருல, அது உங்களுக்கு தானே நல்லது, இது நீங்க பண்றது நல்லதே கிடையாது, கரெக்டே கிடையாது அப்படின்னு வந்து கோமா சொல்லிட்டு போறாங்க, உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்க பண்ணுங்க அப்படின்ற மாதிரி திக்விஜய் சொல்லிட்டு போறாரு. விவியன் வந்து பேசிட்டு இருக்காரு இன்னொரு கண்டஸ்டன்ட் கிட்ட, வந்து இப்ப கோவப்படுறான்ல ஸ்ருதிகா மேல, அதுக்கு ரீசன் வந்து என்னன்னா, அவனுக்கு நாளைக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை, இப்ப நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு வேலை செஞ்சுட்டேன், என் மேல வந்து அவன் பழி போட முடியாதுல்ல நான் வேலை செய்யலன்னு சொல்லிட்டு, இப்ப அதுதான் அவனுக்கு வந்து டென்ஷனே, அதனாலதான் ஸ்ருதிகா சொல்லும் போது ஸ்ருதிகா மேல ரொம்ப கோவமானா அப்படின்ற மாதிரி விவியன் சொல்லிட்டு இருந்தாரு. இது நடுவுல வந்து கரண் அண்ட் அவினாஷ்க்கு ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டையில வந்து அவினாஷ் கொஞ்சம் பர்சனலா கரணோட விஷயத்துக்கு போறாரு. சொல்லுங்க உங்களோட வைஃப் பத்தி சொல்லுங்க, உங்களுக்கு எத்தனை டிவோர்ஸ், அந்த மாதிரி அந்த பர்சனல் லைஃபை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு உடனே திக்விஜய் வந்து பத்தியா உன் புத்திய காமிச்சிட்ட பத்தியா அப்படின்ற மாதிரி கேட்கவும், அதுக்கு அவினாஷ் சொல்றாரு, பகாவோட பர்சனலை பத்தி பேசும்போது நானும் வந்து இவரோட பர்சனலை பத்தி இங்க பேசுவேன் அப்படின்ற மாதிரி அவினாஷ் சொல்றாரு. சோ வந்து பரவாயில்ல இருக்கட்டும், கேட்கட்டும், சொல்லு நீ என்ன பேசுறியோ பேசு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. சோ இந்த மாதிரி உள்ள வந்து பயங்கர சண்டை போயிட்டு இருக்கு. ஈஷாவும் ஒரு பக்கம் கத்துறாங்க. அதுக்கப்புறம் ஈஷா வந்து வெளியில வராங்க. அப்ப ரஜத் வந்து சொல்லிட்டு இருக்காரு, ஈஷா வந்து யாராவது கத்துனா மட்டும் எனக்கு ரொம்ப கோவம் வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சோ ரஜத்துக்கு வந்து ஈஷா மேல எப்பவுமே ஒரு பாசம் இருக்கதான் செய்யுது. ஈஷா மேல மட்டும் இல்ல, திக்விஜய் மேலயும் ஒரு பாசம் இருக்கதான் செய்யுது. ஈஷா வந்து வெளியில வந்து எப்பாடா இந்த சண்டையில இருந்து வெளில வந்தேன்டா சாமின்ற மாதிரி வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ தயிர் எடுத்துட்டு வரலையே, நான் திரும்ப உள்ள போகணுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப ரஜத் வந்து நான் அப்ப எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு உள்ள போறாரு. அதோட எபிசோட் முடியுது. இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஸ்ருதிகா வந்து ரொம்ப சமாதான புறாவா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு எல்லாரையும் வந்து நீங்க சண்டை போடாதீங்கன்னு எல்லாருக்கிட்டையும் போய் சண்டை போடாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மத்தவங்க சண்டை போடுறத பார்த்தா இரிட்டேட் ஆயிட்டு இருந்தாங்க. சும் வந்து அவங்களுக்கு எவ்வளவு புரிய வைக்கவும் ட்ரை பண்ணாங்க. இங்க பாருமா, அவங்க எல்லாருமே வந்து பிளே பண்ணிட்டு இருக்காங்க, நீ வந்து அவங்க சண்டையில போய் மூக்க நுழைக்காத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் அது வந்து ஸ்ருதிகாவுக்கு புரியவே மாட்டேங்குது. கண்ணுக்கு முன்னாடி சண்டை நடக்குது, இப்படி நம்ம எப்படி பேசாம இருக்கிறது, அனாயிங்கா இருக்கு, இரிட்டேட்டடா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து கேம், இதை வந்து இப்படிதான்
இப்படிதான் இருக்கும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு யாரு சொல்றதுன்னு தெரியல. எல்லா கண்டஸ்டன்ஸ்க்கும் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் உள்ள போய் பேசிட்டு வராங்க. அதே மாதிரி ஸ்ருதிகாக்கும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் உள்ள போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கும் அதுதான் ஃபீல் ஆகுது. ஸ்ருதிகாக்கும் யாராவது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் போய் அம்மா இது வந்து பிளேமா, ரியல் லைஃப்ல இருக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்காத, கொஞ்சமாவது விளையாட ஆரம்பி, கியர் அப் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும். இல்லாட்டி சல்மான் கானாவது எதனா ஒரு ஹிண்ட் கொடுத்தாங்கன்னா ஸ்ருதிகா வந்து விளையாட ஆரம்பிப்பாங்க. இல்ல இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா ஸ்ருதிகா வரும் வாரங்கள்ல தொடர்றதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்மளாம் அவங்கள டாப் 5ல நினைச்சு வச்சிருக்கோம். ஆனா இந்த மாதிரியே அவங்க பிளே போயிட்டு இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த எபிசோட பத்தின உங்களோட வியூவை வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பவும் மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Take care.